ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க கைஸ்? இன்றைக்கி நம்ம ட்ரிவாண்டம் ஏர்போர்ட்டில் கிறிஸ்மஸுக்கு நடந்த காம்படிஷன், அதாவது கிரிப் அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ மேக்கிங் காம்படிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக ட்ரீ வந்து ஆல்ரெடி ரெடிமேடாக உள்ள ஒரு ட்ரீ வாங்கி அதை டெக்கரேஷன் பண்ணி செட் பண்ணி வச்சுருந்தோம். பட் கிரிப் வந்து நாங்களே மேக் பண்ணோம். வித் நேச்சுராக கிடைக்கிற கல், மண் அந்த மாதிரிலாம் வச்சு தான் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ எங்களோட கிரிப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிரிப்பை வந்து நாங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவாகவே பண்ணியிருந்தோம், கல்லெல்லாம் வச்சு செட் பண்ணி. எங்கள் கூட வேறையும் நிறைய காம்படிட்டர்ஸ் இருந்தாங்க. மொத்தம் ஒரு 1 2 3 4 5 6 5 காம்படிட்டர்ஸ் இருந்தாங்க, எங்களையும் சேர்த்து. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக வந்து எங்களோட கிரிப் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ மற்ற டீம்ஸும் எல்லாருமே நல்லா சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. திரும்ப எங்கள் டீமில் வந்து நாங்கள் கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ் மொபைல் மாதிரி ஒரு டான்ஸ், அப்புறமா ஒரு கேரல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஸோ பார்க்குறது அந்த கிறிஸ்மஸ் வைப் எப்போவுமே எல்லா ஃபெஸ்டிவல் சீசனுக்குமே வந்து ஏர்போர்ட் வந்து செம்ம வைப்பாக தான் இருக்கும். கிறிஸ்மஸ் அண்ட் ஓணம் சொல்லவே வேணாம், செம்மையாக இருந்துச்சு. ஸோ கிறிஸ்மஸ் வைப் வந்து இதுவும் ஒன் ஆஃப் த ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான் இருக்கும் அங்கே. ஸோ ஃபைனலாக வந்து பசங்க எல்லாமே நல்லபடியாக செட் பண்ணி எல்லாரோட ஒரு டீம் ஒர்க்கில் வந்து நாங்கள் சூப்பராக வந்து நாங்கள் செட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் கைஸ். அப்புறம் ட்ரீயும் நாங்கள் ஒரு விதத்தில் ஊரில் நாங்கள் அப்படியே செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா எங்கள் கூட வேறு காம்படிட்டர்ஸும் இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து ஒரு டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்படின்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா வந்து நம்மளை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ நாங்களும் அந்த டைமை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டெல்லாம் ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் பண்ண தான் நிறைய ஐடியாஸ் எல்லாம் வந்துச்சு. கடைசியாக நாங்கள் வந்து எப்படி இல்லாமல் செட் பண்ணி எடுத்து நாங்கள் வந்து கிரிப்பை வந்து மேக் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட கிரிப்போட ஃபைனல் லுக்கு. ஸோ கிரிப்போட ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து 100% நான் சாட்டிஸ்ஃபைட் தான். எனக்கு சூப்பராக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ கிரிப்பு. அதுக்கப்புறமாட்டு இப்போ நாங்கள் வந்து ஆக்சுவலாக அந்த டைம் முடிகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட வந்து 5 மினிட்ஸ் இருக்கும்போதே வந்து சொன்னாங்க, ஸோ அந்த டைம் முடிய போகுது, சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ சரௌண்டிங்ஸில் இருக்க டஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி அப்புறம் அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ நாங்கள் அதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னால் முடிஞ்ச குட்டி ஹெல்ப் எல்லாம் நான் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நான் வீடியோஸ் எடுக்கிறதுலே தான் பிஸியாக இருந்தேன். ஸோ எனக்கு வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாரோடையும் போய் அவங்க எப்படி பண்ணுறாங்க, இவங்க எப்படி பண்ணுறாங்க, ஸோ அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்துட்டு இங்கே வந்து அப்படி சொல்லி எல்லாத்தையுமே நாங்கள் சூப்பராக பண்ணிட்டோம். அப்புறமா இதான் ஃப்ளாஷ் மொபைல். ஸோ டான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், அதுக்கப்புறமா ஜட்ஜு வந்து அப்புறமா எங்கள் டீம் வந்து நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபெண்ட்ஸோடது ட்ரீயும் அந்த குடிலும். இது அப்புறமா செகண்ட் பார்ட்டிசிபெண்டோடது. இவங்க ஆக்சுவலாக அந்த ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. ட்ரீயாக இருக்கட்டும், அப்புறமா அது பக்கத்தில் ஒரு மஷ்ரூம் மாதிரி ஒரு செட்டப் வந்து பேப்பர் கப்பில் பண்ணியிருந்தாங்க. அது ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ட்ரீ சூப்பராக இருந்துச்சு. ட்ரீ செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருந்துச்சு. ட்ரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமாட்டு வேறு நிறைய டீம்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க கிரிப் எல்லாமே வந்து ரெடிமேட் கிரிப் தான் மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிரிப்பு ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை, கிரிப்பு வந்து எங்களோட கிரிப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது ஆக்சுவலாக நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கிற சீசன்ஸ் க்ரீட்டிங்ஸ். இதில் வந்து ஒரு சீசன்ஸ் ஒரு ஃபெஸ்டிவல் வரும்போது இந்த டெக்கரேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ கிறிஸ்மஸுங்கிறதுனால கிறிஸ்மஸோட டெக்கரேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னும் 2 டீம் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு டீம் தான் இது. இவங்க வந்து ஸ்பாஞ்ச் எல்லாம் வச்சு கிரிப் பண்ணியிருக்காங்க. சம் கைண்ட் ஆஃப் க்ரியேட்டிவ் திங்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அண்டு ட்ரீ கூட இவங்க வந்து அந்த டெக்கரேஷன் பண்ணுறதை வச்சு தான் ட்ரீ மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் லைட்டிங்ஸ் அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்கிற விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு வைப் தான். ஸோ இன்னொரு டீம் கூட இருந்துச்சு. ஸோ அதையும் பாருங்கள். அதுவும் அவங்க அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வச்சு என்னமோ பாக்ஸ் எல்லாம் வச்சு தான் அவங்க வந்து ட்ரீ மேக் பண்ணியிருக்காங்க. டெக்கரேஷன் நல்லா இருக்குது. ஸோ கிரிப்பு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இது சிம்பிளாக பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த கிரிப்பு எந்த ட்ரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எந்த டெக்கரேஷன் பிடிச்சிருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.